ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேக்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் மேக்ஸில் இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட்ஸ் வரிசையை பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே நம்ம சேனலில் எல்சிஎம், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், ஹெச்சிசிஎஃப், பிட் மேத்ஸு இந்த மாதிரி சில பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் பார்த்தோம். இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா, மேக்ஸில் ஸ்டார்டிங்லேருந்து எதெல்லாம் நமக்கு தெரியணும், அதாவது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனை தாண்டி மேக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்த்துட்ருக்கோம். ஸ்டாண்டர்ட் வைஸாக பார்த்தோம்னாலும் எல்லா கிளாஸ்லேயுமே இதெல்லாம் வரிசையாக வந்துட்டு தான் இருக்கும். 6th 7th 8th அப்படின்னு ஒவ்வொரு கிளாஸ்லேயும் புது புது டாபிக்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டே இருக்கும். நாம் அதை இங்கே வீடியோ சீரீஸாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் அடிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ், அதாவது பின்னங்களின் கூட்டல், அது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது ஃப்ராக்ஷன் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். மேலே ஒரு நம்பர் இருக்கும், இந்த மாதிரி கீழே ஒரு நம்பர் போட்டிருப்போம். இதை நம்ம தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். கீழே இருக்கக்கூடியது பகுதி, கீழே இருக்கக்கூடியதை பகுதி நம்ம சொல்லுவோம். இதை சின்ன கிளாஸில் என்ன பண்ணுவாங்கன்னா தொப்பி, பாதம் அப்படிலாம் கூட ஷார்ட்கட் வச்சு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது நியூமரேட்டர், டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் நம்ம சொல்லுவோம். 2/5, 6/7 எது வேணாலும் இருக்கலாம். இது எல்லாமே நம்ம ஃப்ராக்ஷன்ஸ் தான் சொல்லுவோம். 1/2, 3/4 இது எல்லாமே ஃப்ராக்ஷன்ஸ் தான். இப்போ சம் நம்பர்ஸ் இப்படி இருக்கும். இப்போ 10/5 அப்படின்னு இருக்குதுன்னா இது ஃப்ராக்ஷன் தான். இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா 1 5s are 5, 2 5s are 10 அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் ஆகும். அப்போ இதை நம்ம 2/1 அப்படின்னு சொல்லி போடுவோம். அப்போது இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லா நம்பருமே இப்போது 6 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குதுன்னா இந்த நம்பருக்கும் கூட கீழே என்ன இருக்குது, டினாமினேட்டர் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம அதை மென்ஷன் பண்ணக்குள்ள 6/1ன்னு மென்ஷன் பண்ணுறதில்ல, அப்போ 6ன்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணுறோம். அப்போ சிம்பிளாக ஒரு நம்பர் இருந்தது அப்படின்னா அதுக்கும் டினாமினேட்டர் இருக்குது. எல்லா நம்பருக்குமே டினாமினேட்டர் இருக்குது. அது எதுவுமே இல்லாத, நம்ம அதை மென்ஷன் பண்ணாதப்போ கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். அதை தாண்டி இருக்கிற நம்பர் இருக்கக்குள்ள நம்ம அதை மென்ஷன் பண்ணிடுவோம். இப்போ 6/2 அப்படின்னு இருக்குன்னா 6/2ன்னு போட்டுருவோம். அதை நம்ம கேன்சல் பண்ணக்குள்ள மறுபடியும் 1 2s are 2, 3 2s are 6ன்னு கிடைக்கும். 3/1ன்னு சொல்லலாம், அல்லது 3ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். இது நார்மலாக ஃப்ராக்ஷனோட எக்ஸ்ப்ளனேஷன். சரி, இப்போ நம்ம டைட்டிலுக்குள்ளே வந்துடுவோம். எப்படி இந்த ஃப்ராக்ஷனை ஆட் பண்ணுறது? இப்போது 1/2 ப்ளஸ் 3/2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராக்ஷன், 1/2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராக்ஷனு, 3/2 அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ராக்ஷன். இந்த ஃப்ராக்ஷனையும் எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா, இதனோட டினாமினேட்டர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது ரொம்ப பேசிக்கானது தான். இது ரொம்ப ரொம்ப பேசிக்கானது, நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். நம்ம வரிசையாக பேசிக்ஸ் பார்த்துட்டே வரனால இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ இது தெரிகிறவங்க தாராளமாக இந்த வீடியோ விட்டுட்டு இங்கே அடுத்த சீரீஸ் ஏதாவது வந்ததுன்னா, அடுத்த வீடியோஸ் ஏதாவது வந்ததுன்னா பார்க்கலாம் நீங்கள். இப்போது 1/2 ப்ளஸ் 3/2 இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்குது. டினாமினேட்டர் சேமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதனோட நியூமரேட்டர் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ 1 இங்கே இருக்கிற அந்த சைனை இங்கே அப்படியே போட்டுக்கிட்டு 3 மொத்தமாக நீங்கள் டிவிஷன் போட்டுட்டு அந்த டினாமினேட்டரை ஒரே ஒரு டைம் மட்டும் எழுதிக்கலாம். 2 தடவை 2 இருக்கும், நீங்கள் ஒரு தடவை மட்டும் அதை எழுதிக்கிட்டால் போதும். இப்போ மேலே இருக்கிறத ஜஸ்ட் ஆட் பண்ணுவோம். 1 + 3 4, 4/2. இது ரெண்டும் ஒரே டேபிளில் வருங்கிறனால 1 2s are 2, 2 2s are 4, அதாவது 2/1ன்னு வரும். அதை நம்ம 2ன்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, டினாமினேட்டர் சேமாக இருந்ததுன்னா நாம் அதை ஒரு டைம் மட்டும் எழுதிக்கலாம். இப்போ 2 இடத்துல 2 2ன்னு இருக்குது, நான் ஒரே டைம் மட்டும் 2ன்னு எழுதிட்டு மேலே இருக்கிறது ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ணி போட்டுற வேண்டியதான். ரெண்டாவது டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ். 1/2 ப்ளஸ் 3/4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. டினாமினேட்டர் வேறையாக இருக்குது. இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த டினாமினேட்டர் கீழே பார்க்கணும். வேறையாக இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போது இந்த பெரிய நம்பர் 4, சின்ன நம்பர் 2. இந்த 2வை நான் 4ன்னு மாற்ற முடியுமா? இந்த 2வை நான் ஏதாவது ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 4ன்னு மாறுமா அப்படின்னா, இந்த டேபிள்ஸ் நான் சொல்லணும். இந்த சின்ன நம்பராக இருக்கு இல்லைங்களா, இந்த டேபிள்ஸ் சொல்லணும். 1 2s are 2, 2 2s are 4. ஓகே, அப்போ 2 2s areன்னு சொல்லக்குள்ளே எனக்கு 4 கிடைக்குது. அதாவது 2 2 4, அதாவது 2ஆல் இது பெருக்கக்குள்ளே 4ன்னு மாறும். அப்போது என்னால் இதை 4ன்னு மாற்ற முடியும். ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் அப்படியே எழுதிக்கிட்டு மேலையும் கீழையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். கீழே தான் எனக்கு 4ன்னு மாறணும். அதுக்காக கீழே இருக்கிற நம்பரை மட்டும்தான் நான் மல்டிபிள் பண்ணணும். ஆனால் ஒரு ஃப்ராக்ஷனில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரக்குள்ள மேலேயும் அந்த சேஞ்சஸ் கொண்டு வரணும். அதுதான் சரியான விதி. இப்போது செகண்ட் ஃப்ராக்ஷனில் எந்த மாற்றமும் பண்ணலை, அதை அப்படியே வச்சுக்குவோம். இப்போது இதை நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். 1 2s are 2,
2 2s are 4. ஒரு ஃப்ராக்ஷனை இன்னொரு ஃப்ராக்ஷன் கூட மல்டிபிள் பண்ணக்குள்ள அதனோட நியூமரேட்டர் கூடவும் டினாமினேட்டர் கூடவும் மல்டிபிள் பண்ணால் போதும். வேறு எதுவும் அங்கே செய்ய வேண்டியதில்லை. அப்போது 1 2s are 2, 2 2s are 4 அப்படியே போட்டுக்கிட்டு ப்ளஸ் 3/4. இப்போ பாருங்கள், இதனோட டினாமினேட் ரெண்டுமே சேமாக வந்துடுச்சு. பகுதிகள் ரெண்டும் ஒரே மாதிரி வந்துடுச்சு. அப்போ ஜஸ்ட்டு மேலே இருக்கிறத அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டைம் மட்டும் இந்த 4 எழுதுனா போதும். 2 + 3 5, கீழே 4, 5/4 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டோம். சரிங்களா? இதுவே நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷனும் பண்ணலாம். இப்போ இதே செம்ம குறுக்கு பெருக்கல்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் சில பெரும்பான்மையான ஸ்கூலில் அதுதான் சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் புரியணும். ரொம்ப ரொம்ப சிரமப்படுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டா அவங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த நம்பரால் இதை பெருக்கணும், இந்த நம்பரால் இதை பெருக்கணும், மறுபடியும் கீழே இருக்கக்கூடிய 2 நம்பரையும் பெருக்கணும். இது ஒரு காமனான வே தான். 4 1 4, 2 3 6. இந்த குறி அப்படி இங்கே போட்டுக்கணும். இந்த சிம்பிள் அப்படி இங்கே போட்டுட்டு 2 3 6, அதாவது 2 3s are 6, கீழே மறுபடியும் பெருக்கிறோம். 2 4 8. இப்போ மேலே இருக்கிறத ஆட் பண்ணுவோம். 10/8. இது ரெண்டுமே இந்த 10 கீழே இருக்கக்கூடிய 8 ரெண்டுமே செகண்ட் டேபிளால் டிவைட் ஆகுங்கிறதுனால கேன்சல் பண்ணுறோம். 5 2s are 10, 4 2s are 8, 5/4. ஆல்ரெடி இந்த ஆன்சர் வந்துடுச்சு பாருங்கள். ஸோ எப்படி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். கிராஸ் மல்டிப்ளிகேஷனை எப்போ நீங்கள் செய்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னா 10 விட கம்மியான நம்பர் கீழே இருந்தால் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது ஈஸி. அதை விட அதிகமாக போகக்குள்ள நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணக்குள்ள உங்களுக்கு வேல்யூஸ் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன நம்பரை பெரிய நம்பராக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறது நல்லது. இதில் இன்னொரு வழி என்ன அப்படின்னா எல்சிஎம் ஃபைன் பண்ணுறது. ஆக்சுவலாக அதுதான் வந்து பெரிய நம்பருக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போது 1/2 + 3/4 கீழே இருக்கக்கூடிய இந்த 2 நம்பருக்கும் நீங்கள் என்ன செய்யலாம்? எல்சிஎம் ஃபைன் பண்ணணும். இப்போ அந்த 1/2 3/4க்கு எப்படி எல்சிஎம் ஃபைன் பண்ணி இதை நம்ம ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒன்றும் இல்லை, இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த 2 நம்பரையும் தனியாக நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். ஏற்கனவே இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பற்றிலாம் நான் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், 2 4 ரெண்டுமே ஈவன் நம்பர் 2 ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 2s are 2, 2 2s are 4. மறுபடியும் இந்த 2 வந்து 2 ஆல் டிவைட் பண்ணுறோம். இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த 2 ப்ரைம் நம்பர்ஸையும் மல்டிபிள் பண்ணுறோம். 2 2s are 4. இது பாருங்கள் எல்சிஎம் ஏற்கனவே நமக்கு வீடியோ இருக்குது, தெரியாதவங்க அதில் பார்த்துக்கலாம். இப்போ 4 கிடச்சிச்சா? அப்போது இந்த 2 நம்பரோட டினாமினேட்டரையும் நான் 4ன்னு மாற்றணும். இப்போ 1/2 இந்த ஃப்ராக்ஷனை நான் 4ன்னு மாற்றுறதுக்கு எதால் மல்டிபிள் பண்ணால் 4ன்னு மாறும்? 2ஆல் மல்டிபிள் பண்ணால் தானே 4ன்னு மாறும். ஸோ 2ஆல் மேலேயும் கீழே மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 2/4 அப்படின்னு கிடைக்குது. 3/4 ஆல்ரெடி அது கீழே 4ன்னு தான் இருக்குது. ஸோ அதை எந்த சேஞ்சஸ் பண்ண வேண்டியதில்லை. இப்போது 1/2 + 3/4 ஆட் பண்ண போகிறோம். 1/2 தான் ஆல்ரெடி நம்ம 2/4ன்னு கன்வெர்ட் பண்ணிட்டோம். 2/4 3/4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், மேலே இருக்கிறது ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதனோட டினாமினேட்டர் சேமாக இருக்கிறனால. ஸோ 2 + 3/4 இதனோட ஆன்சர் 5/4. ஆல்ரெடி முன்னாடி நம்ம 5/4ங்கிற ஆன்சர் தான் பார்த்துருந்தோம். ஸோ இதே ஆன்சர் தான் கிடைக்கிது. இதுதான் 2 ஃப்ராக்ஷன்ஸை ஆட் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸு. இப்படி தான் நம்ம ஆட் பண்ணுவோம். இந்த வழிமுறையில் தான் நம்ம ஆட் பண்ணணும். இதை வந்து நிறைய சம்ஸில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்துட்டு போயிட்டே இருக்கும். 6th 7th 8th ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே வரிசையாக நம்ம சம்ஸ் பார்க்கல போட்டுகிட்டு தான் வருவோம். இந்த அப்ளிகேஷன் சம்ஸ் டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்டிடியூட் சம்ஸில் அவங்க கொடுத்துருக்க கான்செப்ட்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணக்குள்ளே இந்த ஃப்ராக்ஷன் ஆட் பண்ணுற மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பேசிக் கான்செப்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.